ஸ்வாப்பிங் யார் பண்ணலாம்? யாருக்கு போகணும்னு ஐடியா இருக்கு? சொல்லு நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு சொல்றா. நான் போகணும்னு தான் இருந்தேன். அப்ப நீங்க போங்க. இதெல்லாம் இல்லப்பா. ஐயோ நீ சொல்லு. எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ நான் போகணும்னு தான் இருந்தேன். போய் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன்னா, இதுவரை போனவரும் பண்ணதும் எல்லாம் நம்ம பார்த்ததுனால அங்க போய் எதுவும் பண்ணவும் முடியாது. நமக்கு அங்க போய் ஏதாவது நடந்தா இங்க வந்து உங்களுக்கு சொல்லலாம், அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும். ஆட பிக்காளிப்பல போன தடவை வந்து எல்லாத்துலயும் நம்மளும் கேம் இதுல இதாச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நீ இங்க நிக்கணுமா? இப்ப எனக்கு அது ஒரு கன்ஃபியூசிங் ஆச்சு. சரி ஒரு கேம் விஷயம் நீ சொல்றது இல்ல, நான் போய் பாத்துட்டு வந்து சொல்லவா? நான் என்ன பாத்துட்டு வந்திருக்கணும், ஆல்ரெடி இருக்கிறவங்க போனீங்கன்னா அதுதான் பாக்க போறீங்க. இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. மேபி எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தோணலாம். புதுசா இருக்கிறவங்க போறதுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. என்னடா சொல்ல வர்ற, என்ன சொல்ல வர்ற சொல்லி தொலை. ஒண்ணு, புதுசா இருக்கிறவங்க வெளியில இருந்து பார்த்ததுக்கும் உள்ள போய் பாக்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தோணும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. ரெண்டாவது, புதுசா இருக்கிறவங்க மேல உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒப்பீனியனே வரல. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. சோ உங்களாலயும் உங்களை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அவங்களாலயும் உங்களை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எனக்கு அன்ஷிதா போகணும்னு இருக்கு. பிகாஸ் பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த டீம், இந்த ஸ்ட்ரக்சர், இங்க இருக்க பீப்புள் கூட நமக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னா லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது பிரேக் ஆகும்போது அந்த என்விரான்மெண்ட் மாறினா she might play well-ன்னு எனக்கு தோணுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது எனக்கு உனக்கு போணுமா? மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? போகணும்னு தான் இருந்தேன். இன்னொரு விஷயம் வந்து டீம் இத பத்தி, இந்த கேம் நம்ம ஃபுல்லா போன தடவை தோத்துருச்சு. என் சூட்கேஸ் வரும்ல, இதுக்கு அங்க போறதுக்கு குடுக்குறாங்க. கார்பேஜ் கவர் தான். சொல்லவே இல்ல. சூட்கேஸ் வேணா எடுத்துட்டு அடுத்த வாரம் நீங்க அங்க வீட்டுக்கு போலாம், இல்ல உங்க வீட்டுக்கு போலாம். இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க விருப்பம். ஷாப்புக்கு யார் போறது? அரேன் தானே இல்லையா? டெபினெட்லி எனக்கு ஆனந்தி போகணும்னு இருக்கு. நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க. ஏன்னா ஆல்ரெடி டீம் வந்துட்டு ஆனந்தி தான் லீட் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஓகேவா? மேபி ஆனந்தி இல்லாம டீம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க. எனக்கு ஆனந்தி போகணும்னு தோணுது. எனக்கும் ஆனந்தி போவேன்னு தோணுது. ஒரு ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எனக்கு ஆக்சுவலா ரியா போகணும் தான் இருக்கு. எனக்கும் ரியா போகணும் தான் இருக்கு. பாய் சைட்ல இருந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்ன பத்தி வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்க மாதிரி எனக்கு நேத்து ஃபீல் ஆச்சு. இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? சாம ஒத்துக்குறீனே. நீ போனீனா இண்டிவிஜுவலா அது உனக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு feel ஆகுது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இல்லாம ஐ திங்க் யூ ஆர் a good player. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ரியாக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ விட. எனக்கு இப்ப வரைக்கும் கேர்ள்ஸ் டீம் மட்டும் தான் தெரியும். இட்ஸ் யோர் கால். நீ போக மாட்டேன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. Don't get influenced with what they are saying. எனக்கு இது பச்சையா மண்டைய கழுவுற மாதிரி ஃபீல் ஆகுது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மேபி Don't get influencedன்னு சொல்றதுக்காக சொல்றேன். எனக்கு ரவுடிசியம் தெரியும் தம்பி. நாங்க யாரும் மண்டை கழுவல. மஞ்சரி Everyone are telling like ஒரு செகண்ட். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்க யாரும் இது மண்டை கழுவல. நோ, அந்த வேர்ட் அப்ப யூஸ் பண்ணாத. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. மண்டே கழுவுறது கிடையாது, போயில் சொல்றேன். மண்டே கழுவுறது கிடையாது மஞ்சரி. ஏன்டா அப்படி பதிலுக்கு பதில் கோவப்படுறீங்க? பச்சையா எனக்கு பச்சையா மண்டே கழுவுற மாதிரி. இங்க மண்டே கழுவுறது கிடையாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இங்க மண்டே கழுவல, அந்த வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்றேன் சொல்றேன் பக்கியலா, சொல்றேன்.
ஜாக் வந்து அங்க இருந்தா இந்த வாரம் ஃபுல்லா டவுன் ஆயிட்டா, ஜாக் காணாம போயிட்டா சொல்றாங்க. ஆஹா, இவன் சரவடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். 4 வாரம் ஆடின ஜாக்கே அங்க காணாம போயிட்டானா, வைல்ட் கார்டுல வந்த ஒரு கண்டஸ்டன்ட் அங்க காணாம போவாங்களா மாட்டாங்களா? ஆஹா, போட்டான்டா நங்கூரத்தை. பாயிண்ட் யாருமே பேச மாட்டாங்க. இங்க ரொம்ப நடமாட்டமா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. இப்ப அவங்களுக்கு மண்டைய கழுவுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து யோசிக்காத ஒரு இதுவும் இல்ல. சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல, மண்ட பத்திரம். இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு நிமிஷம் இரு. ஒரு செகண்ட் சொல்ல, அது அந்த வேர்ட் யூஸ் பண்ண கூடாது. இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. தாட்டே இல்லாதவங்க கிட்ட எல்லாரும் குரூப்பா உட்கார்ந்து பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, நீ அங்க போய் காணாம போயிட்டனா அது அவ்வளோ பெரிய சான்ஸ் இந்த வீக்ல எடுக்கணுமான்றதுதான். இப்போ நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஆஹா, கரெக்டா சொல்லிட்டானே. ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா எப்போ நான் அடிச்சு கீழே போடலாம் பண்ணிட்டு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இந்த வாரம் டாக் பார்க், அதாவது நம்ம தூங்கிட்டோம்னா நாய் குலைக்குதுல, அதெல்லாம் கேட்கிற போதெல்லாம் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒருவரை தேர்வு செய்து பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? ஃபார் எக்ஸாம்பிள், ரயன் உங்க மைக்கு சரியா மாட்டுங்க அப்படி சொல்றாங்கன்னா, ரயனை தவிர வேறு ஒரு நபரை தேர்வு செய்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சோ கேப்டன் பொறுப்பா செய்ய வேண்டிய பேசிக் விஷயம் இது. இப்போ கேப்டன் வாங்க. ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே. இது கேப்டனுக்கான சேலஞ்ச். ஓகே, ஏன்னா கேப்டனா இருக்கிறதுனா அந்த கிரவுண்ட் போட்டுட்டு இந்த வாரம் நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நான் எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்ட். ஆனா அது பண்றது வந்து எவ்வளவு செயல்பட இருக்குன்றது இந்த வாரம் முழுக்கவே சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரு முறை ஒரு ரவுண்ட் திரும்பி பாருங்க, எல்லாரும் சுத்துங்க ஒரு ரவுண்ட். பண்ற நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. திரும்ப இப்படி சுத்துங்க, சுத்தி காட்டுங்க. கேப் நல்லா இருக்கா? திரும்புங்க இப்போ. ஓகே, நல்லா இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் பா, நல்லவன்டா அருண். சில நேரத்துல நம்மள ஆஃப் பண்ணி போறாப்பா. இந்த வார கேப்டன் அருண் கொடுக்கப்பட்டுள்ள கேப்பை அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வாரம் ஃபுல்லா நீங்க இந்த கேப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மாவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஓகே, இப்ப திரும்புங்க. இந்த கேப்ல மொத்தம் 5 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஏதாவது ஒரு தருணத்தில் கேப்டன் சரியாக வழி நடத்தவில்லை என்று நினைத்தாலோ, போரிங்காக இருக்கிறது என்று நினைத்தாலோ அந்த கேப்பில் இருக்கும் ஸ்ட்ரிங்கை எடுக்கலாம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. 5 முறை 5 ஸ்ட்ரிங்ஸும் எடுக்கப்பட்டால் அருணின் தலைவர் பதவி பறிக்கப்படும். ஐயோ, ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா, அலாட்டாய். ஜாக்லின் ராணவ், உங்க ஸ்வாப் டைம் முடிந்தது. அனிமாரி உட்காரலாம். படுத்துக்கிறதுக்கு நீங்க இப்ப இதுல படுத்துக்கிறீங்களா? இங்க யாரு இருக்கு? அங்க யாரும் இல்ல. ஏன்னா நாங்க கொஞ்சம் அங்கிட்டு சைடுல படுத்துக்கிறோம். என்ன மனுஷன். டான்ஸ் மூமெண்ட்ஸ் பார்த்து நீங்க செதற போறீங்க காலையில. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. பாத்தியா, அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார், என்னடா நடக்குது இங்க? நான் வந்துட்டேன்டா. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. மொத்தமா எனக்கு தரணும் அப்படியெல்லாம் இல்ல. நான் இப்ப இங்க படுக்கிறேன்னா கண்டிப்பா பக்கத்துல யார் படுக்கணுமோ அவர் படுக்கலாம். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். எனக்கும் ஒரு அண்ணா இருக்கு, அதனால எனக்கு அது பிரச்சனை இல்ல. எனக்கு உங்க மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. காலையில வந்து பாட்டு எழுதும் போது சண்டை போடுற அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வைக்கிற. இங்க வந்து போன வாரத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி வாரத்துக்கு
ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஆனா போன வாரத்தோட பாட்டு தானே சொல்லி பாட்டீங்க. அது சத்யாக்கு தான் சொன்னேன். என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. சத்யா பாட்டுல ஏன் சத்யா எல்லாருமே இருக்காங்க. சௌந்தர்யா இருக்கு, சத்யா இருக்கு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்ன கேக்குறேன், அங்க முடிஞ்சிச்சு கதையாங்க இங்க. என்ன நான் இப்ப கேட்க கூட கூடாதாடா? அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? முடிஞ்சது ஏன் திருப்பி? எனக்கு முடிஞ்சதே பேச பிடிக்கல, அதனால இப்ப நான் கேட்கலாமா கூடாதான்னு கேக்குறேன். இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? இல்ல நந்து முடிஞ்சதுன்னா கேட்காதீங்க. கேட்க கூடாதா? சரி, இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி பரவாயில்ல. அதான் வேற யாரா கூட வரலாம்ல. டேய் அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள், அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. நீ என்னப்பா காதுல படைஞ்சிருக்க? அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா, ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல பாரு. ஆனா பரவாயில்ல, கொடுத்துட்டேன். எல்லாவும் பார்த்துப்பா. உனக்கு யார் தோணுது? புதுசா வந்திருக்கவங்க தானே போவாங்க தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணும். அப்படிதான் தோணும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் விஷால் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் எனக்கு புரியுது. என்ன ஒருத்தருக்கு அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, விஷால் போன வாரத்துல என்ன பண்ணான்? ஜாலியா இருக்கான், சரி ஓகே, ஃப்ரெண்ட்லியா இருக்கேன். பட் அது தவிர அவங்க நோன்றான்ல. முதல்ல ஒல்ல காப்பாத்திக்கடி. நீ காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும், போடா. அண்ணா கொஞ்சம் இப்படி தள்ளுங்க, நான் எங்க வைக்கிறேன்னு தெரியலண்ணா. தெரியும். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். தப்பு தப்பு. ஆமா இருங்கப்பா, நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நாளமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. எதை எடுக்கிறீங்க, இங்க வைக்கிறீங்கன்னே புரியலையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதுதானப்பா எனக்கும் புரியல. கரெக்ட். ஒன் மோர் சான்ஸ் இருக்கு. ஏன் கத்துற? சரி சரி சரி, தப்பு. அங்க எங்க பாக்குறீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தப்பு. ஜோ அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. சச்னா பின்னாடி வந்துரு. பிரவுன் பக்கத்துல வை. ஏமா அதெல்லாம் ஏமா சொல்றீங்க? பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க. பிலிக்ஸ் போயிடாமா? சொல்லக்கூடாது மஞ்சரி. சொல்லியிருந்தா இதுல போட்டிருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன். தெரியுது, நீ மூடு. எவ்வளவு பிபி கரன்சிக்கு ஷாப்? 4000 பாஸ். 8,000 பிக் பாஸ். 8,000. அடேங்கப்பா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, 100ல 4, 150ல 3. ஐயோ ஃப்ரிட்ஜ் ஓபன் ஆகல. ஐயோ சாரி. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. அண்ணா கார்பேஜ் கவர் இருக்கா? அது உங்க பொறுப்புல தானே இருக்கு. கேப்டன் காலைல தான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். நான் தெளிவா இப்ப உங்களுக்கு சொல்றேன். கம்பீரத்தை பாருல. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். அது கார்பேஜ்க்காக ஒரே ஒரு இது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கார்பேஜ் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கீழே வருது, நீங்க டிசைட் பண்ணுங்க. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அதான் நான் டிசைட் பண்ணி சொல்றது. காமன் தனியா வந்துச்சு. காமன் ஃபார் கார்பேஜ். ஐயா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? புரியுதுனா? பட் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த கார்பேஜ் கவர் ஃபார் கார்பேஜ்னா இப்ப அந்த கார்பேஜ்ங்கிறது உங்களுக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். நான் இப்ப எடுத்து கொடுத்துட்டேன்னா நாளைக்கு இல்லன்னா நீங்க என்ன மட்டும் தான் கார்பேஜ் யூஸ் பண்றேனா? இல்ல நான் கொன்றுவேன். சாப்பிடு. நானும் என்ன மறந்துருச்சு இல்ல நீங்க. ஓகே ஓகே. மறந்துட்டியா? அப்பா முத்துக்குமரா, இருக்குனே எல்லாருக்கும் போய் சர்வ் பண்ணிட்டு இருக்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது நீ அதுல என்ன கொட்டி இருக்க. நான் 3வது ரவுண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ப்ராமிஸ். இதுக்கு என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டணுமா? என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? நான் இப்ப பார்த்தே முத்துக்குமரா, நீ அதுல அடாது 3வது ரவுண்டுங்க. இங்க இருக்கு. போய் சொல்லாத நீ. ஐயோ ப்ளீஸ். டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போட்டுருக்கு. நீ இப்ப எடுத்துட்டு வந்ததுல இருந்து திருப்பி வச்சத நீ எதுக்கு இப்ப போய் சொல்ற? அது உண்மையை சொன்னா கூட நான் சாப்பிட்டுருப்பேன். கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. அதுக்குள்ள இருந்தானே எடுத்து போ. அதுக்குள்ள இருந்தானே எடுத்து போடா. இது அதுக்குள்ள இருந்தானே நான் சொல்லவா? இது 10வது பவுல். என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ?
மறந்துட்டாங்க. அப்ப சாப்பிடுங்க அவ்வளவுதான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. சாப்பிடுங்க அவ்வளவுதான். ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். கேக்குற கேள்வி புரியுது, அதுக்கு பதில் தான் சொல்லணும். சும்மா நோய் நோய் மிஸ்டேக் ஆயிருச்சு. ஒண்ணும் மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். பிரச்சனை இல்ல, ஒரு அண்ணா எனக்கு பிரச்சனை இல்ல அண்ணா, வேண்டாம். சரி என்ன சாப்பிட சொல்ல சமைச்சு தரேன். எதுவும் வேண்டாம். அடம் பிடிக்கிறிய நீ. யோ சிவனை போட்டு சாப்பிட்டாரு. சிவண்ணா ஒரு பவுல் மிச்சமா ஒரு வாட்டி திரும்பி அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா அறிவு வேணாங்க. அப்பட்டானே தொல்லை விட்டுச்சுப்பா. என்னது இது? மீண்டும் சந்திப்போம். மீண்டும்